அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான்மணி கடிகை பதிவேற்றம் 51 செய்யுள் 49. இறை சுடும் இன்புறா ஆக்கையுட் பட்டால் உரை சுடும் ஒன்மை இலாரை வரை கொள்ளா முன்னை ஒருவன் வினை சுடும் வேந்தனையும் தன்னடைந்த சேனை சுடும். ஜீரணமாகாவிட்டால் உடம்பு நோய்க்கு உள்ளாகும். நோய் உள்ள உடம்பு மனிதனை துன்புறுத்தும். சரியான உணவு செரிக்காமல் போனால், உண்ட உணவு செரிக்காமல் போனால் அது உடலுக்கு துன்பத்தை கொடுக்கும். அறிவில்லாதவருக்கு அவர்கள் பேசுகிற வார்த்தையே துன்பத்தை கொடுக்கும். முன் செய்த வினைகளே இப்போது நம்மை துன்புறுத்தும். நீதி வழியில் நடத்தப்படாத இராணுவத்தை சார்ந்தவர்கள் அரசனையே கொள்வர் என்று சொல்லுகிற செய்யுள். அஜீரணம்தான் நோய்க்கு முக்கியமான காரணம் என்று வைத்தியர்கள் சொல்லுவார்கள். உண்ட உணவு செரிக்காமல் போனால் அது பிணியாக மாறி உடலை வருத்துகிறது. அறிவில்லாதவருக்கு வேறு வினையே வேண்டாம், அவருடைய வார்த்தையே போதும். அவர்களே வம்பில் மாட்டிக்கொண்டு துன்பப்படுத்திக் கொள்வார்கள். நாம் இப்போது அனுபவிக்கிற துன்பத்திற்கெல்லாம் காரணம் முன் செய்த வினைகள். அதே போலத்தான் தன்னுடைய படையை நீதி வழியில் செலுத்தாத அரசனை அந்த படையினரையே கொள்வார்கள் என்று சொல்லுகிற செய்யுள். மீண்டும் ஒரு முறை செய்யுளை பார்ப்போம். இறை சுடும் இன்புறா ஆக்கையுட் பட்டால் உரை சுடும் ஒன்மை இலாரை வரை கொள்ளா முன்னை ஒருவன் வினை சுடும் வேந்தனையும் தன்னடைந்த சேனை சுடும். நன்றி, வணக்கம்.